அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். அ இந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் மூலமா உங்களுக்கு நான் எதை கிளியர் பண்ண வாரேன்னு சொன்னா, எலக்ட்ரிசிட்டி என்று சொன்ன ஏ-லெவல் பாடத்திட்டத்தில் இருக்கிற 8வது சாப்டர். சரியா? 8வது சாப்டரை எவ்வளோத்துக்கு கிளியர் பண்ணிலுமோ அவ்வளோத்துக்கு தியரியினூடாக கிளியர் பண்ண போகிறேன். சரியா? நாட் ஓன்லி தியரி, இன்னமும் நிறைய வேலைகள் இருக்கி நான் எல்லாத்தையும் செல்றேன். சரிதானே? முதலாவது, இது ஏன் இந்த நேரத்தில் செய்கிறேன் முதலாவது விஷயம். சரிதானே? இது 3 விஷயமா இருக்கி. இப்போ ஏன் இந்த நேரத்தில் செய்கிறேன், இரண்டாவது இது செய்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, மூன்றாவது எப்படி இது செய்யப்படுறது. சரிதானே? அப்போ ஏன் இந்த நேரத்தில் செய்கிறேனுங்கிறதுக்கு ஆன கேள்வியை நான் முதல் சொல்கிறேன். சரிதானே? ஏன் இந்த நேரத்தில் செய்கிறேன்டா, உங்களுக்கு தெரியும், இப்போ 2025 பேட்சாக இருந்தீங்கன்னு சொன்னால் 2025 பேட்சுக்கு இப்போ மேக்சிமமாக என்ன யூனிட் போகும்னு சொன்னால் 5 அல்லது 6வது, அதாவது ஜி ஃபீல்டு அல்லது இ ஃபீல்டு போகும். சரிதானே? மேபி ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை தவிர மிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் முன்னுக்கு இருக்கிற பாடங்களே பெருசாக கிளியர் இல்லாமல் அப்படி இப்படி என்று இருக்கும். சரியா? அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கண்டா, முன்னுக்கு இருக்கிற பாடத்தை தான் கிளியர் பண்ணணும், பின்னே இருக்கிற பாடத்தை கடைசியில் படிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் முன்னுக்கு இருக்கிற பாடங்களை விட பின்னுக்கு இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், மெட்டர் ரேடியேஷன் அப்படியான பாடங்கள் எப்படி இருக்குமென்னு சொன்னால் மிகவும் ஈஸியாகத்தான் இருக்கும். மிகவும் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது மெக்கானிக்ஸை பார்க்கக்குள்ள மெக்கானிக்ஸை விட எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் செல்லவே தேவையில்ல. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர் ரேடியேஷன் அந்த 4 யூனிட்டும் எப்படியுமே ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அதில் தியரியை கிளியர் பண்ணிங்கன்றாலே ஈஸியான கேள்விகள் செய்யலாம். சரியானே? அப்போ ஏன் இந்த நேரத்தில் செய்கிறேன்டா, கடைசி டைமில் என்ன சொல்கிறேன், கடைசி டைமில் ரேஸ் ஓடி முடிக்கிற மாதிரி கடைசி டைமில் சப்ஜெக்ட்ஸ், அதாவது யூனிட்ஸ் எல்லாம் முடியணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கடைசி டைமில் நல்லா ஃபாஸ்ட்டாக அந்த யூனிட்டுகளை முடிச்சிடுவாங்க. நிறைய கேள்வி செய்கிறதுக்கு டைம் இருக்காது, நமக்கும் டைம் இருக்காது. என்ன செய்வாங்கன்னா, நாம் தனியாக படித்து தனியாக ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு படிச்சுட்டு போகிற மாதிரி தான் படிச்சுட்டு போவோம். அதனால தான் என்ன செய்யப்படுறேன்டா, இப்போதையே இதுக்கு ஒரு அடித்தளம் போட்டு இப்போதையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் கடைசி கொஞ்ச நாளை போகக்குள்ள இது ஒரு பாடமாகவே உங்களுக்கு வழங்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறொரு பாடமும் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. சரிதானே? ஸோ இதுதான் ஏனென்று செல்றதுக்கான ரீசன். இப்போதையே பார்த்து வச்சிங்கன்னா மேபி ஈஸியாக இருக்கும். சரிதானே? இன்னொரு விஷயம், ஓகே, ஏன்னு சொல்லுதானே. இப்போ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். என்ன இம்பார்ட்டன்ஸ் என்றால், ஒவ்வொரு வருஷமும் ஒரு எஸ்ஏ கேள்வி இதில் வரும். சரியா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். சரி, எஸ்ஏ நீங்கள் செய்யலாம் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் 2 சாய்ஸாக வரும். எலக்ட்ரானிக்ஸ் செய்யலாம். அது நீங்கள் செய்யலைன்றாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் சுவர், ஒரு 4-5 MCQ சுவர். ஸோ மொத்தமாக டோட்டலாக இந்த கேள்வியை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த பாடம் கிளியராக இருக்கீங்கண்டா உங்களுக்கு 17 மார்க்ஸ் இருக்குத்தானே. 17 மார்க்ஸ் கவர் ஆகும் இதால். சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவும் ஒரு 100ல் 17% எடுக்கக்கூடிய ஒரு பாடம். சரிதானே? அப்போ 100ல் 17 பாடம் எடுக்கக்கூடிய பாடத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, அலக்கழிக்க கூடாது. எவ்வளோது கிளியராக படிக்கணும் அவ்வளோது கிளியராக படிக்கணும். தியரி படித்தா தான் எந்த பாஸ் பேப்பரோ எந்த மாடல் பேப்பரோ எந்த பேப்பரோ ஒழுங்காக செய்யலாம். தியரியை ஒழுங்காக படிக்கணும். சரிதானே? அதுதான் இங்கே இருக்கிற மேட்டர். தியரியை ஒழுங்காக படிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கேள்வியை பில்ட் பண்ணி போகிறது நம்மளோட இது. சரியா? அப்போ இதில் இம்பார்ட்டன்ஸ் இதுதான். அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்ங்கிறது தான் இப்போ அடுத்தது. சரியா? இப்போ எலக்ட்ரிசிட்டியை நான் என்ன செஞ்சிருக்கேன்டா 8 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கேன். இதுதான் சிலபஸில் இருக்கிற 8 டாபிக்கு. சரிதானே? அப்போ முதலாவது டாபிக் என்னன்னு சொன்னால் அதில் பேசிக் தாட்ஸ், அதாவது அடிப்படை என்ன கருக்கள்,
சரியா? அடிப்படை என்ன கருக்கலண்டா அதுக்குள்ள மின்னோட்டம்ண்டா என்ன, மின்னேற்றம்ண்டா என்ன, எப்படி ஒரு வோல்டேஜ் என்றா என்ன, கரண்ட் என்றா என்ன, சரிதானே? எப்படி ஒரு வெப்பநிலையோட தடை மாறுற தடை வெப்பநிலை குணகம்ண்டா என்ன, சரியா? ஓம்ட விதி என்ன, ஓம்ட விதி கட்டுப்படுறதுகள் என்ன, ஓம்ட விதியை கட்டுப்படாததுகள் சிலதுகள் இருக்கி அது என்ன, சரியா? சமாந்தர இணைப்பு, தொடர் இணைப்பு, அதுகளை பத்தி பார்ப்போம், சரிதானே? அது முதலாவது. இப்ப இரண்டாவது என்னன்னு சொன்னா, இப்ப இரண்டாவது பாட்டுக்கு வரேன். ரெண்டாவது பாட்டு வந்து அதே மாதிரி சக்தியும் வலுவும், எப்படி ஒரு ஏற்றம் பாயக்குள்ள சக்தி விரயமாகுது, எப்படி ஒரு வலு விரயமாகுது, சரியா? அதுக்கான கோவைகள் என்ன, எப்படி ஒரு இது செய்யற, அடுத்து வந்து அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உண்டு அது அது செய்யறது. ஓகே, இப்போ மூணாவதுக்கு வாங்க. மூணாவது மின்னியக்க விசை. அப்போ மூணாவது மின்னியக்க விசையில் என்ன மாதிரி சொல்ல அப்புறம் மின்னியக்க விசைக்கான வரை விலக்கணம், அகத்தடை, சக்தி காப்பு விதி, அப்படி சில சாப்டர் சரி. ஸோ இப்படி என்னண்டா ஒவ்வொரு 8.4 கெல்வனோமானி, வின்ஸ்டன் பாலம், அழுத்தமானி, அதை விட மின்காந்த தூண்டல். இதுல ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் என்ன இருக்க போகுதுண்டா மொத்தமாக 8 சாப்டர்ஸ் எலக்ட்ரிசிட்டியை சூழ்ந்துருக்கு, சரிதானே? ஆனால் மின்காந்த தூண்டல் நான் இதுல படிச்சு தரல. மின்காந்தல் தூண்டல் தேவைப்படும். என்ன தேவைப்படும் மின்காந்த தூண்டலுக்கு? கட்டாயம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தேவைப்படும், சரிதானே? காந்தப்புலம் தேவைப்படும். அப்ப காந்தப்புலம் வீடியோ ரெக்கார்டிங் செய்யக்கூட நான் இதை செய்வேன். மற்றபடிக்கு 8.1 8.7 வரைக்குமான எல்லாத்தையும் தியரி ஃபுல் கிளியரா, அதாவது எவ்வளோத்துக்கு கிளியர் பண்ணிடலுமோ அவ்வளோத்துக்கு ஃபுல் தியரி கிளியர் பண்ணி, அதுல இருந்து தியரியிலேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக்ல இருந்து ஒவ்வொன்றா கூடி 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 போய் லாஸ்ட் கடைசி கொஸ்டின் வரையும் போய் அந்த தியரியோடைய கேள்வி செய்வாங்கண்ணே. அதே மாதிரி தியரியோடைய நல்ல பெரிய கேள்விக்கு போற மாதிரி செஞ்சு தியரியை முடிக்கிறோம், சரியானே? அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்டா பாஸ் பேப்பர் தனியாக செய்யறோம். அதாவது எல்லாமே என்ன செய்யப்படுறோம்டா சாப்டரா தான் வீடியோ செய்யப்படுறோம், சரியானே? முதல் சாப்டரா வீடியோ செய்யப்படுறோம். அப்போ பாஸ் பேப்பர் என்ன செய்யப்படுறோம்னா அதுக்கு தனியாக வேற வீடியோ அது தனியாக செய்யப்படுறோம், பாஸ் பேப்பர் தனியாக. அதை விட ஜெயக்குமார் சார் மாடல் புக்ல இருந்து ஒரு கஷ்டமான டஃப் கொஸ்டின்ஸ் 50 MCQ செய்வோம், சரியானே? அடுத்தது ரோயல் குளிச்சு அது இதெல்லாம் சேர்ந்து ஒரு 50 MCQ 4 ஸ்ட்ரக்சர் ஒரு 2 இல்லாட்டி 3 essay ஒரு 1 ஃபுல் பேப்பரும் இந்த பாடத்துல செய்வோம், சரிதானே? அப்போ தியரி பார்ட் வந்து ஒரு ஒரு சைட்ல இருக்கும், இந்த பாஸ் பேப்பர் பார்ட் வந்து ஒரு சைட்ல இருக்கும், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சைட்ல இருக்கும், சரிதானே? அப்போ முதல் வந்து தியரியை கிளியர் பண்ணி அதுக்கான கேள்விகளை செஞ்சோம்னு சொன்னா நாம் என்ன செய்யலாம்டா இதை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். தியரியை நான் இப்போ ஒவ்வொரு சாப்டராக செஞ்சு ஓடக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு சாப்டருக்கும் பெரிய நேரம் எடுக்க தேவையில்லை. நான் சொல்ல போனால் ஒரு நாளையிலே ஒரு சாப்டரை முடிக்கலாம். இப்போ சும்மா பார்த்தா 7 நாளைக்கு 7 சாப்டர் முடித்தாலும் 7 நாள் தான் தேவைப்படும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வீக் எடுத்து 2 வீக்குக்குள்ள என்ன செய்யலாம்டா எலக்ட்ரிசிட்டியை தியரியை நீங்கள் முடிச்சிடலாம். இனி அதுக்கு பிறகு கேள்வி செய்யறதுலாம் இருக்கு, சரியா? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் என்ன செய்யலுமெண்டா தியரியை கிளியராக விளங்கி எடுக்கலுமோ அவ்வளோ கிளியரா எனக்கு 7 வரைக்கும் நான் என்ன செய்வேன்டா கிளியரா விளங்கப்படுறது ட்ரை பண்ணுவேன், சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்டா அதை கிளியரா விளங்கி எடுக்க பார்க்கணும், சரியா? இதுதான் நம்மட இந்த எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமான இந்த பிளான், சரியா? இதுக்கு மேலதிகமா நமக்கு தேவைண்டுச்சுன்னா நாம எக்ஸாம் வைக்கிற பிளானும் இருக்கு, அது பிறகு நாம அதை செய்வோம், சரிதானே?